கைஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எங்கள் ஊரில் மழை இப்போ தான் விட்டுருக்குது. அதுக்கு உங்கள் ஊரில் மழைலாம் எப்படி இருக்குது? எங்கள் ஊரில் மழை மத்தியானத்து ஏன் காலையிலேருந்தே கொஞ்சம் விட்டு போச்சு. கொஞ்சம் வெயில் வந்தது இன்றைக்கி. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, ஊர்லேருந்து எனக்கு கொஞ்சம் இந்த கெளுத்தி மீன், குறவை மீன், இதில் தான் இது வந்து ஆறாம் மீனுங்க. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தான் தம்பி, கொண்டு வந்து கொடுத்தாப்புல. அதை இப்போ தான் நான் குழம்பு வைக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் அந்த பாருங்கள், வெங்காயம், தக்காளி, எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, கொஞ்சம் வெந்தயம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டாச்சு, வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. கூடவே கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சதை போட்டாச்சு. அது கூடவே கொஞ்சம் மிளகு ஜீரகம் தட்டன்றையும் போட்டாச்சு. இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். அது சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது பண்ணலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கு இதை பாருங்கள், இதில் புளிக்கரைச்சல் இதில் சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்குறோம். சின்ன வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு சிறுகு அரிஞ்சு போட்டு வச்சுருக்குறோம். இந்த மீன் பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் ஆரா மீன், கிராமத்தில் விற்கிற மீன், இதெல்லாம் கிடைக்கிற மீன். இது ஆரா மீன், இது வந்து குறவை மீன், இதுதான் கெளுத்தி மீன். எல்லாம் கலந்துருக்குது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை பாருங்கள், இதெல்லாம் குறவை. இதை பாருங்கள், இதெல்லாம் கெளுத்தி மீன். இதை பாருங்கள், இதெல்லாம் ஆரா மீன் வந்து 4 ஆரா மீன் இருக்குது. கொஞ்சம் கெளுத்தி, கொஞ்சம் குறவை. இந்த கெளுத்தி எல்லாமே முட்டை இருக்குது எல்லாத்துலேயும். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு புளி கரைச்சல் இடத்துல ஊற்றிக்கலாம். எடுக்கணும். ஆமாம், இது ஊட்டு போட்டு பாருங்கள், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இது வந்து இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நம்ம வீட்டிலையே ஆடின எண்ணெய் தான், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, அது காலியாக போகுது. இப்போது புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். புளி கரைச்சல் ஊற்றின பிறகு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போவே உப்பு, புளியெல்லாம் காரம் சரியாக இருக்குது. காரம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படி போட்டுக்கலாம். கொதிச்ச பிறகு நம்ம இந்த மீனை போட்டு இறக்கிடலாம். அந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இந்த மீனில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு குழம்புல போட்டுருவோம்.
நல்லா 2 கொதி வந்ததும் சிம்மில் வச்சிடலாம், குறைச்சிடலாம், கொதிக்கட்டும். இதை பாருங்கள், முடிஞ்சு போச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். குழம்பு, குட்டி மீன் குழம்பு ரெடி. இது கிராமத்து மீன், அதே கிராமத்து ஸ்டைல்லையே வச்சுருக்குறோம். செம்மையாக இருக்குது குழம்பு. இது வந்து இப்போ சாப்பாட்டுக்கு, நாளைக்கு காலைல இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாய்.